அண்ணே வணக்கம். சொல்லியா தலைவரே, கருணாண்ணா பேசணுமாமா? குடு. அண்ணே, தலைவர் லைன்ல இருக்காரு. சொல்லுங்க தலைவரே. என்னையா சொல்ற? எலெக்ஷன் வர நேரம் பார்த்து இந்த மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்கிற? தலைவரே, என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக யாரோ வேணும்னே அந்த உஷாரணையை தூண்டி விட்டுருக்காங்க. யோ, அரசியலை பத்தி உனக்கு தெரியாது? நேருக்கு நேரா எவையா பேசுறான்? முதுகுல குத்துறவன் தான் ஜாஸ்தி. இது என்ன சாதாரண கேஸ் நினைச்சியா? மைனர் பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்திருக்க. மீடியாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா. இங்க பாரியா, இந்த எலெக்ஷன்ல சீட்டெல்லாம் ஒன்னும் எதிர்பார்க்காத. அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். தலைவரே, என்ன எப்படி சொல்றீங்க? பின்னையா, உனக்கெல்லாம் சீட்டு கொடுத்தேன்னு வெய்யே, எதிர்கட்சிக்காரன் சும்மா இருப்பானா? மேடையில ஏறி வண்டையா திட்டுவான். அதுக்கெல்லாம் யாரையா பதில் சொல்றது? ஊர்ல இப்ப உனக்கு இருக்கிற மரியாதைக்கு நீ எலெக்ஷன்ல நின்னு வெய்யே, டெபாசிட் கூட கிடைக்காதியா. புரியுதா? இந்த எலெக்ஷனை மறந்துரு. தலைவரே, கட்சிக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இத பாரியா, யாரையோ பிடிச்சுதான் உன்னை வெளியெடுக்கவே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கிற வழிய பாரு. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்து கட்சி வேலையை மட்டும் பாரு. மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வச்சிடுறேன். வந்துட்டானுங்க நல்லா சீட்டை கேட்டுக்கிட்டு. காலையில ஒரே தலைவலியா இருக்கு.